வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாசான T20 மேட்சை பத்தி பார்க்க போறோம். RCB vs குஜராத் டைட்டன்ஸ். வாங்க மேட்ச்க்குள்ள போலாம். குஜராத் டைட்டன்ஸ் RCBக்கு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணாங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச குஜராத் 3 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் அடிச்சு மிரட்டினாங்க. அவங்களோட இந்த பெரிய ஸ்கோருக்கு அடித்தளம் போட்டது ஒரே ஒருத்தரோட சூப்பரான ஆட்டம் தான். அந்த ஸ்டார் நம்ம சாய் சுதர்ஷன் தான். ஒரு கலக்கலான செஞ்சுரி அடிச்சு டீமை ஒரு செம பொசிஷனுக்கு கொண்டு போனார். இப்போ RCBயோட சேசிங் ஒவர்லயே ஒரு பெரிய ட்விஸ்டோட தான் ஆரம்பிச்சது. சேஸ் மாஸ்டர் விராட் கோலி இன்னும் அக்கவுண்டே ஓபன் பண்ணல, ஆனா ஒரு கேட்ச் டிராப் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு கேட்ச் குஜராத் அணிக்கு எவ்வளவு காஸ்ட்லியா இருந்திருக்கும். கோலிக்கு என்ன தேவைன்னு நல்லாவே தெரியும். அவரும் படிக்கலும் சேர்ந்து ஆட்டத்தை அவங்க பக்கம் கொண்டு வந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் தான் மேட்சோட மொமெண்டத்தையே மாத்துச்சு. பிரஷர் இப்போ டைட்டன்ஸ் பக்கம். கோலியே சொன்ன மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் தான் ஒரு கம்ப்ளீட் கேம் சேஞ்சர். சரி, ஃபினிஷிங்க்கு வருவோம். இந்த பெரிய பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் ஃபினிஷர்ஸ் தான் வேலையை முடிக்கணும். அப்போதான் குருணால் பாண்டியா வந்தாரு. வெறும் 12 பந்துல 23 ரன் அடிச்சு ஒரு சூப்பர் கேமியோ கொடுத்தாரு. ஒரு பவர்ஃபுல் 4 அடிச்சு குருணால் ஸ்கோரை லெவல் பண்ணிட்டாரு. வெற்றி உறுதி. அவ்வளவுதான். RCB 5 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. பெங்களூர்ல ஒரு வரலாற்று வெற்றி. RCB பேட்டிங் யூனிட்டோட ஒரு கம்ப்ளீட் கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். டார்கெட்டை ஈஸியா சேஸ் பண்ணாங்க. இந்த சேசிங்குக்கு அஸ்திவாரம் போட்ட விராட் கோலி தான் மேன் ஆஃப் தி மேட்ச். இந்த வெற்றியோட IPL அதிக 200+ சேஸ் பண்ண டீம்ஸ்ல RCB இப்போ 3வது இடத்துல இருக்கு. இது மட்டும் இல்ல, சின்னசாமி ஸ்டேடியத்துல RCBக்கு இது 50வது வெற்றி, ஒரு பெரிய மைல்கல். இந்த வெற்றி அவங்களோட ஹோம் சீசனுக்கு ஒரு சூப்பரான முடிவு. டீமுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்கு. என்ன ஒரு மிரட்டலான சேஸ். அப்போ இந்த வெற்றி RCB டைட்டில் ஜெயிக்க வைக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?